முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுவது பல்வேறு கண்டனங்களையும் நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் தான் தற்போது முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமாரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தம்பி, இங்க ஹாஸ்பிடல் எங்கமா இருக்கு? டேய் செல்முருகா போண்டாமணி பாஸ், எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும்? அதான் பார்த்தாலே தெரியுதே. ஏற்கனவே இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஐஜி அசரா காஸ் அவர் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு அவர் விசாரிப்பார் என்றும் கரூர் போலீசார் அனைத்து ஆவணங்களையும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். இதனிடையில் அடுத்த கட்டமாக காவல்துறையின் நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரை கைது செய்வதற்காக 5 தனிப்படைகள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஏண்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. இந்த 5 தனிப்படைகள் தீவிர தேடுதல் வேட்டை மேற்கொண்டு விரைவில் அவர்களை கைது செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதிலும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் புசி ஆனந்த் இருப்பதாக தகவல் வந்ததை அடிப்படையில் தொடர்ந்து ஈரோடு விரைந்த போலீசார் அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும். நீ விஜய் வீடு மட்டும் இறங்கி பாரு, அமீனாலே பிளாஸ்ட், ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தொட்டு மட்டும் பாரு, எல்லா ரசிகர்களும் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது, அழுது விட்டுரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அதோடு நிர்மல்குமாரையும் உடனடியாக பிடிப்பதற்காக நிர்மல்குமார் மற்றும் புசி ஆனந்த் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் அவருடைய உறவினர்கள் மற்றும் முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் ஆகியோரை தொடர்பு கொண்டு விசாரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஹலோ, யாரு? டேய், நான் தான்டா புஜி பேசுறேன். தலைவரு, சொல்லுங்க தலைவரு, எங்க இருக்கீங்க? நான் எங்க இருக்கிறேன்னு சொன்னா நீ என்னையே காட்டி கூப்ப. நீனு சொல்லாதீங்க, சேலம் பக்கம் போயிடாதீங்க. ஸ்பெஷல் டீமே அங்கதான் இருக்குது. விரைவில் கைதாவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கைது நடவடிக்கை என்பது இந்த வழக்கினுடைய மிக முக்கிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது. நான் இல்லைன்னு சொல்லு. நீ இருக்கும்போது எப்படி இல்லைன்னு சொல்றது? என்ன பாக்கலன்னு சொல்லு. பாத்துட்டே இருக்கும்போது எப்படா பாக்கலன்னு சொல்றது? போய் சொல்லுப்பா. யார பாத்திர போய் சொல்றேன்? ஹரிச்சந்திரன் போய் சொன்னாலும் சொல்லுவானே தவிர நான் சொல்ல மாட்டேன். தெரியுமா உனக்கு? நான் செத்துட்டேன்னு சொல்லுப்பா. நாளைக்கு பால் ஊத்தும்போது சொல்றேன், இப்ப நீ சாவு. ஆஹா, விட்டா என்ன எப்பயும் கொண்டு அடக்கம் பண்ணிடுவோம் போல இருக்க. பிரதி வணக்கம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு வழக்குகள் நேற்றைய தினத்தில் விசாரணைக்கு வந்து தொடர்பான பல்வேறு உத்தரவுகளை நீதிபதி பிறப்பித்தார். அண்ணே, கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே. கூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? டேய், அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் முகாமிட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. ஒரு டீ போடு. அண்ணனுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் போடு. ஆகா பின்றடா. நம்மளுக்கு கால் என்ன? எவன் சொன்னா? கால் மேல கால் தூக்கி போடுங்கண்ணே. அப்படிதான். ஜெரி வணக்கம். டெல்லி சென்றுள்ள ஆதவ் அர்ஜுனா பாஜக தலைவர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சோதனை, நீ என்ன தொழில் பண்றீங்க? நான் முழு நேர அரசியல்வாதியா இருக்கேன். நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கேன், பாத்திருக்கேன். அல்லோ மிஸ்டர் வைத்தியநாதன், டெல்லியில நம்ம 2 பேரும் மீட் பண்ணிருக்கோம். அப்ப உங்களுக்கு மண்டைய முடியிறது மொட்டை இல்ல. ஐ எம் ராமசாமி, ப்ளீஸ் டு மீட் யூ. போலாம் போலாம். அரசியல்னா இதெல்லாம் சாதாரணமாப்பா.
அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாவேக நிர்வாகிகள் புசி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். கபி கபி மேரா திலுமே. ஏய் டாடி, என்ன கபி? என்ன கபி? மேரா தில். வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத.